எதிர்ப்புக்கு மத்தியில் சிக்கந்தர் தர்கா சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது. பரபரப்புக்கு மத்தியில் சிக்கந்தர் தர்காவில் கொடியேற்றத்துடன் இந்த சந்தனக்கூடு திருவிழா தொடங்கி இருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பரபரப்புக்கு மத்தியில் சிக்கந்தர் தர்காவில் கொடியேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு தரப்பினர் தற்போது அகல் விளக்கு ஏற்றுவதற்காக சென்று போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்தனர். இவர்களை கைது செய்தவர்களை விடுவிக்க வலியுறுத்தி பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியில் சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவிற்கான கொடி ஏற்றத்துடன் இந்த சந்தனக்கூடு திருவிழா தொடங்கி இருக்கிறது. தற்போது அந்த காட்சிகளை தான் நம்ம திரையில் பார்த்து வருகிறோம். தற்போது சிக்கந்தர் தர்காவில் பரபரப்புக்கு மத்தியில் சந்தனக்கூடு திருவிழாவிற்கான கொடி ஏற்றப்படுகிறது. காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவில் கொடி ஏற்ற ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த பரபரப்புக்கு மத்தியில் சிக்கந்தர் தர்காவில் கொடி ஏற்றப்படுகிறது. இதனை நாம் பார்த்து வருகிறோம். இருப்பினும் ஒரு தரப்பினர் அகல் விளக்கு ஏற்றுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்குறோம். போலீசார் மிகுந்த பாதுகாப்புக்கு மத்தியில் சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவிற்கான கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. போராட்டக்காரர்களின் எதிர்ப்பையும் மீறி தற்போது இந்த சிக்கந்தர் தர்காவில் கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. தற்போது ஒரு தரப்பினர் அகல் விளக்கு ஏற்றுவதற்காக முயல்கிறார்கள். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். கள விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத். பரபரப்புக்கு மத்தியில் சிக்கந்தர் தர்காவில் கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. தற்போது அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை விவரித்து சொல்லுங்க. வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாஷா அவுலியா தர்காவில் சந்தனக்கூடு விழா கொடியேற்றம் தொடங்கியது. 1000 அடி மலை மீது கள்ளத்தி மரம் பகுதியில் இந்த கொடியேற்றமானது தற்போது அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவை ஒட்டி மலை மீது கொடியேற்றுவது தொடர்பாக பரபரப்பான சூழல் நிலைவந்த நிலையில முதலில் வழக்கம் போல் இந்த மலைக்கு கீழே உள்ள பள்ளிவாசலில் கொடியேற்றப்பட்டது. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் வைத்து ஒரு கொடி ரத வீதிகளில் உலா வருவதற்காக எடுத்து செல்லப்பட்டது. மாட்டு வண்டியுடன் வரும் கொடியை மேலே எடுத்து செல்ல விடாமல் தடுப்பதற்காக பழனி ஆண்டவர் கோவில் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அவர்கள் தயாராக இருந்தார்கள். இந்த நிலையில் அனைவரும் கவனமும் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் எடுத்து செல்லப்பட்ட கொடியின் மீதுதான் இருந்தது. இந்த நிலையில் தான் ஒரு திரைப்படம் பாணியில் அனைவரையும் திசை திருப்பும் விதமாக மாட்டு வண்டியில் ஒரு கொடி எடுத்து செல்லும் போது 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் எடுத்து சென்ற பழனி ஆண்டவர் கோவில் வழியாக காவல்துறையினர் பாதுகாப்புடன் மலைக்கு எடுத்து சென்றார்கள். இதில் ஆத்திரமடைந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் மலை மீது அனுப்பப்பட்டதை போல நாங்களும் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் செல்வோம் என்று வாக்குவாதத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். சந்தனக்கூடு திருவிழாவை ஒட்டி மலை மீது கொடியேற்றுவது தொடர்பாக பரபரப்பான சூழ்நிலை வந்த நிலையில அனைவரையும் திசை திருப்பி வேறொரு கொடி மலை மீது எடுத்து சென்று கொடியேற்றப்பட்டது தற்போது பரபரப்பாக காணப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சந்தனக்கூடு திருவிழாவை ஒட்டி இவர்களும் பொதுமக்களும் தற்போது அகல் விளக்குகளை கையில் ஏந்தி கொண்டு நாங்களும் கொடியேற்றுவோம், நாங்களும் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று தற்போது காவல்துறையிடம் அப்பகுதி மக்கள் பார்த்தீர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு லேசான தள்ளுமுள்ளும் தற்போது காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெகநாத். பரபரப்புக்கு மத்தியில் சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவிற்கான கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. ஒரு தரப்பினர் தற்போது அவர்களும் எங்களையும் மலையேற்ற அனுமதிக்க வேண்டும் என்று அகல் விளக்கோடு போலீசாரிடம் வாக்குவாதத்திலும் தள்ளுமுள்ளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பரபரப்புக்கு மத்தியில் சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவிற்கான கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களையும் காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course,
Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.